அழகிய பூமுகம் காணவே ஆயு. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த இந்த ரீல்ஸ் வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விஎன் ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்டாக்கில் போயிட்டு பிளாக் கலர் கொடுத்து நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்புட் டைட்டில்னு இருக்கும். ஸோ அதை டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு மியூசிக்கில் போயிட்டு மை மியூசிக் போங்க. மியூசிக்கில் போய் உங்களுக்கு என்ன சாங் ஆட் பண்ணணுமோ அந்த சாங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஸ்க்ரீனை டச் பண்ணிவிட்டு எவ்வளோ டியூரேஷனுக்கு வேணுமோ அவ்வளோ டியூரேஷனுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே ஒரிஜினல்னு இருக்கும், அதில் 16:9 ரேஷியோன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு பீட்ஸை கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்து நம்ம பீட் மார்க் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக ரெண்டு வேர்ட் வர்ற மாதிரி லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக 2 லிரிக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பீட் மார்க் அந்த மாதிரி வச்சு நான் ஆட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பிஐஐ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ அண்ட் வீடியோவில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அதே ஐக்கானை யூஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அண்ட் வீடியோவில் போய் ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இதை ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர 2யும் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மல்டிபிள்னு கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை கொஞ்சம் நான் இந்தளவுக்கு பெருசாக்கிட்டு ஃபோட்டோவையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோவே நான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்து என்ன பண்ணேன், இது ஜஸ்ட் அப்படியே டூப்ளிகேட் பண்ணணும். கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி அடுத்த லிரிக்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஸோ வீடியோவையும் அந்த பிளாக் ஸ்க்ரீனையும் டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக ஒவ்வொரு சாங்குக்கும் ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து திருப்பி டூப்ளிகேட் பண்ணி நெக்ஸ்ட் இதில் ஸோ இதே மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டு வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணால் நம்ம ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட் லிரிக்ஸ்லேருந்து ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸில் போயிட்டு ஃபோட்டோ அண்ட் வீடியோஸில் போயிட்டு உங்களுக்கு அடுத்த என்னென்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் பண்ணி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸில் போய் ஃபோட்டோஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்த லிரிக்ஸ் தான் ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டில் போங்க. ஸோ ஆட் ஹெட்டிங்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன லிரிக்ஸ் வேணுமோ அந்த லிரிக்ஸை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டில் போங்க. ஃபாண்ட்டில் போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். ஸோ நான் எல்லோ கலரை கொடுத்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டேன். செட் பண்ணிவிட்டு பார்டரில் போயிட்டு சேம் கலர் கொடுத்துக்கோங்க. அதே எல்லோ கலராக நான் கொடுத்துட்டு சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விடுங்க. ஒரு 2 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபாண்ட் வந்து கிளியராக தெரியறதுக்காக கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் கரெக்டாக ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி அடுத்தது டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் போங்க. ஆட் ஹெட்டிங்னு கொடுத்துட்டு செகண்ட் கீழே ஒரு லிரிக்ஸ் ஆட் பண்ணணும். 2 லிரிக்ஸ் சொன்னோம்னா ஸோ அதனால் 2 லிரிக்ஸ் ஆட் பண்ணிட்டு திருப்பி ஃபாண்ட் வந்து இது நல்லா போல்ட் ஃபாண்ட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு டிக் கொடுத்து ஸோ அதை வந்து இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இதையும் ஃபஸ்ட்டு பீட் மார்க் வர வச்சுக்கோங்க. வச்சுட்டு மோஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபேட் கொடுத்துக்கோங்க. என்ன அவுட்டும் ஃபேடுன்னு கொடுத்துட்டு அப்ளை டு ஆல்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது லிரிக்ஸில் வந்து நம்ம கொடுத்தாச்சு. அடுத்த லிரிக்ஸை ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், டூப்ளிகேட் பண்ணி அடுத்தடுத்த பீட் மார்க்கில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் லிரிக்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ ஒருவேளை இதோட டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து VNல எடிட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் டெம்ப்ளேட் போடலான்னு இருக்கேன். ஸோ டெம்ப்ளேட்டுங்கும்போது நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் அதில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டெம்ப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து டெம்ப்ளேட்டும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வீடியோ ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.